பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வஅலா அலிஹி வஸ்ஸாபிஹி வசல்லிம். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, தொடர்ந்து குர்ஆன் தப்சீர் பார்க்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி சூரத்துல் காசியை பார்க்கலாம். அதுக்கு முன்னால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா உஜூஹும் யௌமைதின் காசியா ஆமிலத்துன் நாசிபா தஸ்லா நாரன் ஹாமியா துஸ்கா மின் ஐனின் ஆனியா லைஸ லஹும் தாமுன் இல்லா மின் லரி லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூ உஜூஹுன் யௌமைதின் நாஇமா லிஷைஇர் ராலியா في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். சூழ்ந்து கொள்வதின் மறுமை நாளின் செய்தி உமக்கு வந்ததா? அந்த நாளில் சில முகங்கள் பணிவுடன் இருக்கும். அவை தவறான காரியங்கள் நல்லவென கருதி செயல்பட்டவையும் அதில் உறுதியாக நின்றவையுமாகும். கொழுந்து விட்டெறியும் நெருப்பில் அவை புகும். கொதிக்கும் ஊற்றிலிருந்து அவர்களுக்கு நீர் புகட்டப்படும். அவர்களுக்கு முட்செடிகளை தவிர வேறு உணவு இல்லை. அது அவர்களை கொழுந்து செழிக்கவும் வைக்காது, அன்றின் பசியும் தணிக்காது. அந்த நாளில் சில முகங்கள் செழுமையாக இருக்கும். தம் முயற்சி நட்பை அடைந்தது பற்றி திருப்தியுடன் இருக்கும். உன்னதமான சுவர்க்க சோலையில் அது வீணானதை அவை செவியுறுவதில்லை. அதில் ஓடிக்கொண்டிருக்கும் நீரோற்று உண்டு. அதில் உயர்ந்த ஆசனங்கள் உண்டு. அருந்த குவளைகளும் வைக்கப்பட்டிருக்கும். மேலும் அணியணியாக்கப்பட்டுள்ள திண்டுக்களும் விரிக்கப்பட்ட உயர்ந்த கம்பளங்களும் உண்டு. இந்த அத்தியாயம் மக்காவில் அருளப்பட்டது. இந்த அத்தியாயத்துடைய வசனங்கள் 26 வசனங்கள். நான் 1லேருந்து 16 வரைக்கும் இப்போ நான் ஓதந்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெருநாள் ஜும்மா தொழுகைகளில் சூரத்துல் ஆலா மற்றும் இந்த அத்தியாயத்தையும் ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. இந்த அத்தியாயம் இறங்கிய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சத்தியத்தை எடுத்துரைக்கும் பணியை வெளிப்படையாக தொடங்கியிருந்தார்கள். மக்காவாசிகள் பொதுவாக அதனை மீண்டும் மீண்டும் கேட்டும் கூட புறக்கணித்த வந்தம் இருந்தாங்க. இதில் அனைத்திற்கும் முன்பாக மெய் மறந்திருக்கும் மக்களை உசுப்பிவிட அவர்களிடத்தில் திடீரென இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது. அகிலம் முழுவதும் சூழ்ந்து கொள்ளும் ஒரு பேராபத்து இறங்கப் போகிறது. நேரத்தை பற்றி உங்களுக்கு சிறிதாவது தெரியுமா அப்படின்ட்டு அல்லாஹ் ஒவ்வொன்றா கேட்குறான். சூழ்ந்து கொள்வதின் மறுமை நாள் செய்தி உமக்கு வந்ததா? அந்த நாளில் சில முகங்கள் பணிவுடன் இருக்கும். அது தவறான காரியங்கள் நல்லதென கருதி செயல்பட்டையும் அதில் உறுதியாக நின்றவையுமாகும். அதாவது ஒரு விஷயம் தப்பான விஷயம், சைத்தான் அவங்களுக்கு அவங்க செய்கிற விஷயத்தை நல்லது அல்ல காமிச்சிருவான். அதைத்தான் தவறான காரியங்கள் நல்லதென கருதி செயல்பட்டையும் அதில் உறுதியாக நின்றவர்களும் பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு, கொழுந்து விட்டெறியும் நெருப்பில் அவை புகும். கொதிக்கும் ஊற்றிலிருந்து அவங்களுக்கு நீர் புகட்டப்படும். அவங்களுக்கு முட்செடிகளை தவிர வேற உணவு இல்லை அந்த இடத்துல. அது அவங்கள கொழுந்து செழிக்கும் வைக்காது, அன்றி பசியும் தணிக்காது. அந்த நாளில் சில முகங்கள் செழுமையாக இருக்கும்னு சொர்க்கவாசிகளை பற்றி சொல்கிறா. அது தம் முயற்சி நட்பை அடைந்தது பற்றி அவங்க திருப்தியோடு இருப்பாங்க. உன்னதமான சொர்க்க சோலையில் அது வீணானதை எதையும் செவிட்டிருக்க மாட்டாங்க. அதில் ஓடிக்கொண்டிருக்கும் நீரோற்றங்களும் அங்கே இருக்குது. அதில் உயர்ந்த ஆசனங்களும் அவங்களுக்கு இருக்கிற. அருந்த குவளைகளும் வைக்கப்பட்டிருக்கும். அணியணியாக்கப்பட்டுள்ள திண்டுக்களும் விரிக்கப்பட்ட உயர்ந்த கம்பளங்களும் அவங்களுக்கு இருக்குதுன்ட்டு அல்லாஹ் இதில் சொர்க்கத்தை வர்ணிக்கிறான். இறைவா, சொர்க்கவாசிகளின் தகுதியில் உயர்வானவர்களின் நிலை என்ன என்று மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. அவர்கள் என் விருப்பத்திற்குரியவர்கள். என் கையால் அவர்களின் கண்ணியத்தை காத்துள்ளேன். அதன் மீது நான் முத்திரையிட்டுள்ளேன். எந்த கண்ணும் அதை பார்த்ததில்லை, எந்த காதும் அதை கேட்டதில்லை, மனித இதயத்திலும் அது போன்ற சிந்தனை ஏற்பட்டதில்லை என்று அல்லாஹ் கூறுவான் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இது முஸ்லீமில் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்குது. இதுக்கு அடுத்த வசனம் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். அஃபலா யன்லுரூன இலல் இப்லி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத்
وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذب الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. நபியே, ஒட்டகத்தை அவர்கள் கவனிக்க வேண்டாமா, அது எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்று, மேலும் வானத்தை அது எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று, இன்னும் மலைகளையும் அவை எப்படி நாட்டப்பட்டிருக்கிறது என்று, இன்னும் பூமி எப்படி விரிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் கவனிக்க வேண்டாமா? ஆகவே நபியே, இவற்றை கொண்டு உபதேசம் செய்வீராக. நிச்சயமாக நீங்கள் உபதேசம் செய்பவர்தான். அவர்கள் மீது நீங்கள் பொறுப்பு சாட்டப்பட்டவர் அல்ல. ஆயினும் எவன் சத்தியத்தை புறக்கணித்து மேலும் நிராகரிக்கிறானோ அவனை அல்லாஹ் மிக பெரும் வேதனையை கொண்டு வேதனைப்படுத்துவான். நிச்சயமாக நம்மிடம் அவர்களுடைய மீளுதல் இருக்கிறது. பின்னர் நிச்சயமாக அவர்களின் கேள்வி கணக்கு நம்மீதே இருக்கிறது. இப்போ ஓதன வசனம் 16லேருந்து 26 வரைக்கும். அல்லாஹ் இதில் என்ன சொல்கிறான்னா, அரபு பாலைவனத்தின் எந்த ஒட்டகங்களுடன் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் பின்னி பிணைந்துள்ளதோ அந்த ஒட்டகங்கள் குறித்து சிந்திக்கக்கூடாதா? அவங்களுடைய பாலைவன வாழ்க்கைக்கு அது எத்தகைய தன்மை வாய்ந்த பிராணிகள் தேவையாக இருந்ததோ முற்றிலும் அதே தன்மைகள் கொண்டதா இந்த ஒட்டகங்கள் எப்படி உருவாகிறது என்பது அவங்க சிந்திக்கக்கூடாதா? இவங்க பயணங்கள் செல்லும்போது கண்களில் வானம் தென்படுகிறது, மலை அல்லது பூமி தென்படுகிறது. இந்த 3 பொருள்கள் பற்றி இவங்க சிந்தித்து பார்க்கட்டும். இந்த வானம் மேல் எப்படி விரிந்திருக்கிறது, தன் முன் இந்த மலைகள் எப்படி நிற்கிறது, கீழே இந்த பூமி எப்படி விரிக்கப்பட்டிருக்கிறது, இவை அனைத்தும் வல்லமை நுண்ணறிமிக்க ஒரு இறைப்படைப்பாளன் செயல்தானே. ஒரு படைப்பாளன் தான் பெரும் நுண்ணறிவுடனும் பேராற்றலுடனும் இப்படியெல்லாம் படைத்துள்ளான். வேறு எவரும் இதை படைக்க முடிவதில்லை. அவனுக்கு இணையாக இல்லை என்று அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அவனை மட்டுமே ஏக இறைவனாக ஏற்றுக்கொள்ள இவர்கள் ஏன் மறுக்க வேண்டும்? அந்த இறைவன் இவை எல்லாவற்றையும் படைத்திட்ட ஆற்றலுடையவன் என்று இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அதே இறை மறுமை நாளை கொண்டு வரவும் மனிதர்கள் மீண்டும் படைத்திடவும் சொர்க்கம் நரகம் ஆகியவற்றை படைத்திடவும் ஆற்றலுடையவனே என்று ஏற்றுக்கொள்ள இவர்கள் எந்த அறிவுபூர்வமான ஆதாரத்தை தயங்குகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் கேட்குறா. பிறகு அன்னலாருக்கு இப்படி சொல்லப்படுகிறது, நபியே, இவற்றை கொண்டு உபதேசம் செய்வீராக. நிச்சயமாக நீங்கள் உபதேசம் செய்பவர் தான், அவங்க மீது நீங்கள் பொறுப்பு சாட்டப்பட்டவர் அல்ல அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனால் போகட்டும், உங்கள் பணி அறிவுரை புரிவதே. எனவே அதை விடாது நடைபெறட்டும். இறுதியில் இவர்கள் நம்மிடம் திரும்பி வர வேண்டியுள்ளது. அப்போது நாம் இவங்கள்ட்ட முழுமையாக கணக்கு வாங்கி கொள்வோன்னு அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறான். யா அல்லாஹ், படைப்பினங்கள் எண்ணிக்கையளவு புகழ்ற அல்லாஹ், அரிசுடைய அளவு உன்னை புகழ்ற அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த வானத்தையும் பூமி எல்லாம் படைத்தவன் நீந்தான்னு நான் சாட்சி சொல்கிறேன்டா அல்லாஹ். யா அல்லாஹ், நரகத்துடைய நெருப்புலேருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யா அல்லாஹ், நீ பொருந்திக்கக்கூடிய விதத்தில் வாழ்ந்து நீ பொருந்திக்கக்கூடிய விதத்தில் எனக்கு மரணத்தை கொடுடா அல்லாஹ். யா அல்லாஹ், உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸுங்கிற சொர்க்கத்தை கொடுடா அல்லாஹ். ஆமீன்.